ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து மீனா லவர்ஸ். இன்றைக்கி என்ன எபிசோட் நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியா? நானும் சொல்கிறதுக்கு ரெடி. இந்த மாதிரி முத்துவை காணுன்னு சொல்லி காலையிலே மீனா தேட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வெளியில் வந்து பார்க்குறா, அவங்க மாமா வாக்கிங் போயிட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்களா அவரை அப்படின்னு கேட்குறா. இல்லைம்மா நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி பார்க்குறா, எடுக்கல. அப்புறம் ஸ்ருதி வந்து காஃபி கேட்குறா. அப்புறம் காஃபி போட்டு கொடுக்குறா. உங்கள் காஃபி மாதிரி வரவே வராது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட மீனாக்கு வந்து எதுவுமே கேட்கல. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறா, இந்த மாதிரி காலையிலே போயிட்டாங்க, ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லை, ஏதோ வேலை இருக்கும், இதெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் விஜயா வரா. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு காஃபி கொடு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன டிஃபனுன்னு கேட்குறா. இட்லின்னு சொன்னோடனே திருப்பி நீ சொல்கிறதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது, நான் சொல்கிறது செய் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பூரி பொங்கல் அது இதுன்னு சொல்லி திருப்பி இட்லிக்கே வந்துட்டான். அதுக்கப்புறமா திருப்பி பேசிகிட்ருக்காங்க. ஸ்ருதி சொல்கிறா, உங்களுக்கு பொறுமையின் சீக்கிரம் அவார்டே கொடுக்கலாம், இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்புறமா அந்த ஷெட்டுக்கு போயிட்டு அவர் வந்தாரா என்ன இது அப்படின்னு விசாரிக்க போயிட்டாங்க. பாண்டிச்சேரி போயிருக்காங்க ஃப்ரெண்டு கூட. பாண்டிச்சேரி எதுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியும், வேலையாக இருக்குமா என்னன்னு தெரியல, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோடு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா ஃபோட்டோ வச்சு இவங்க விஜயோட ஃப்ரெண்டு வந்து பூஜை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு விஜயாவுக்கும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வெளியே போடுறா. இது போட்டதில் கந்திஷ்டிலாம் குறையுமா, என் பையன் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான்லடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரி பண்ணிட்டதுன்னா நான் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் மிரட்டுறா. அதுக்கப்புறமா திருப்பி காட்டுறாங்க, இது பாரு ஏன் மூஞ்சிதான், இது உனக்கு தெரியலையா, இதை வச்சு நீ ஏன் பூஜை பண்ணுற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. சரி சரி சாரி, இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மனோஜ் வந்து வீடு வாங்கிட்டான் 3 கோடியில், அதுக்கப்புறம் நான் அங்கே போய்டுவேன், இந்த சின்ன வீட்டில் எல்லோரும் டான்ஸ் கிளாஸ் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுறான். இவ்வளோ நாள் எங்கே தான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறேன், நான் சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணுற பசங்க இருக்கும்ல, அது வந்து வெளியே நின்று இதெல்லாம் விட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, இவங்க வேறு போகிறேன்னு சொல்கிறாங்களே, அதுக்குள்ளே நம்ம எதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அங்கே போய்ட்டு எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் நின்று இதெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. திருப்பி உள்ளே வந்துடுறாங்க. இந்த சீனை பற்றி தான் காமிச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து மீனா வந்து மாமாகிட்ட சொல்கிற, ஒரு கால் பண்ணி பாருங்களேன் மாமா அப்படின்னு சொல்லி பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இந்த மாதிரி அவன் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி மீனாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஓடி வந்து முத்துவாக இருக்குமோ எடுத்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி அங்கேயும் போலியாம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் தம்பிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு வா, நம்ம எங்கன்னா போயிட்டு தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நார்மல் தான், சண்டே எதுவும் இல்லைல்ல அப்படின்ட்டு கேட்குறான். அதெல்லாம் இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் போய் பார்த்துட்டு, ஒரு வேளை அந்த செப்பல் தைப்பாங்களே அந்த பாட்டி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே போய்ட்டு பார்க்கும்போது அவங்கக்கிட்டே இல்லை, காலையில் வந்து டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் ஏதோ பிரச்சனையாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு எபிசோட் இப்படி தான் முடிக்கிறாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரெகுலராக நம்மளோட வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.